அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆத்ம நமஸ்காரம். நான் உங்கள் கந்த நடிமை கார்த்திகா தர்மராஜன். இன்று நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகனை பற்றி தான் இப்பதிவில் காண இருக்கிறோம். வாங்க உறவுகளே, திருச்செந்தூர் முருகனை எவ்வாறு வீட்டிலிருந்தே வழிபடலாம் என்று இந்த பதிவுல விரிவா பார்ப்போம். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க. இந்த கோவில்ல தான் பக்தர்கள் அதிகமா வருவாங்க. திருச்செந்தூரில் மட்டும்தான் அதிகமான பக்தர்கள் தினமும் சென்று தரிசிக்கும் தலமாகவும் அதிசயங்கள் பல நிகழும் அற்புத தலமாகவும் கருதப்படுகிறது. அசுரர்களை வதம் செய்து தேவர்களை காத்த திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக வழிபடுபவர்கள் அதிகம். திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் எப்படிப்பட்ட கஷ்டமும் தீரும். அவரை வீட்டில் இருந்தபடியே எப்படி வழிபட்டால் முருகனின் அருளால் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்பதை இந்த பதிவுல விரிவா பார்ப்போம் உறவுகளே. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மனக்குறை, கவலை, கஷ்டம் இருக்குங்க. சிலர் தன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகள் எப்படி வந்தது, இதை எப்படி தீர்க்க போகிறோம் என வழி தெரியாம இருப்பாங்க. தனக்கு பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, குழந்தைகளுக்கு பிரச்சனை, நிம்மதி இல்ல, சரியான வேலை இல்ல, பார்க்கும் வேலைக்கு சரியான அங்கீகாரம் இல்ல, எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற்றம் இல்ல, எடுக்கிற காரியங்கள்ல ஏதாவது ஒரு தடை, சிக்கல், எதை தொட்டாலும் தோல்வியில போய் முடியுது அப்படின்னு புலம்பி தவிப்பவங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட்டா எப்படிப்பட்ட கஷ்டமும் விலகிடுங்க. இத நான் சொல்லல, அருணகிரிநாதர் சொல்லுறாரு. பொதுவா நம்ம எல்லாரோடைய வீட்டுலயும் முருகப்பெருமானின் படம் இருக்குங்க. இன்னும் ஒரு சிலர் வீட்டுல சிலை இருக்கும். சிறிய சிலையா முருகருக்கு வச்சு வழிபடுவோம். முருகர் போட்டோவை வைத்து வழிபட்டாலும் சரி, அல்லது அவருடைய சிலைய வைத்து வழிபட்டாலும் சரி, அழகா தொடச்சு சந்தன குங்குமம் வைத்து 6 வெள்ளை தாமரை பூக்களை எடுத்துக்கோங்க. அந்த பூக்களை உங்க கைகளால ஊசி நூலால் மாலை போட்டு கோர்த்து கட்டுங்க. இத செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. தாமரை மாலையை போட்டுவிட்டு, முருகா, என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி எனக்கு அருள் செய்யணும் அப்பா என்று மனதார வேண்டிக்கோங்க. அப்பா முருகா, நீ ஒருவன் மட்டும்தான் எனக்கு துணை. ஒன்ன தவிர என்ன இந்த பிரச்சனைகள்ல, துன்பங்கள்ல இருந்து காப்பாற்ற வேற யாரும் இல்ல. என்னுடைய துன்பங்கள் தீரும் வர ஒன்ன நான் விடுறதா இல்ல அப்படின்னு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனான எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவடிகளை முழுவதுமா சரணாகதி அடைந்து அவருடைய பாதங்களை இறுக பற்றி கொண்டு முருகன் காப்பாற்றுவாரு, கவலைகளை தீர்ப்பாரு என்று முழுவதுமாக நம்பி இந்த பிரார்த்தனையை செய்யணுங்க. எத்தனை வாரம் செய்ய வேண்டும்னு கேக்குறீங்களா? இது போல 9 செவ்வாய்க்கிழமைகள் முருகனுக்கு வெண்தாமரை மாலை கட்டி போடுங்க. 9 வாரங்கள் இந்த பரிகாரம் நிறைவடைவதற்குள்ள வாழ்வில் நல்ல மாற்றம் நிகழ்வதை கண்ணார காண முடியுங்க. செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களிலும் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் இந்த மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாராயணம் செய்யுங்க. வேறு எந்த மந்திரமும் எனக்கு தெரியாது, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க ஓம் சரவண பவா என்ற 6 எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தாலே முருகனின் அருள் பரிபூரணமா கிடைக்குங்க. என்னால அதுவும் சொல்ல முடியாது, எனக்கு அது சொல்றதுக்கு மறந்துடுறேங்க, எனக்கு கஷ்டம் வரும் போதெல்லாம் நான் என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க முருகா என்ற 3 எழுத்து நாமத்தை சொல்லுங்க. பரிபூரணமா அவரோட அருளை எளிமையா நம்ம பெறலாமுங்க. இது சத்தியமான உண்மைங்க. நினைத்த மறுகணம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் முருகப்பெருமான்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆன்மீக கருத்துரை கேட்ட அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசி பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறேன். மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி உறவுகளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.